ஏஇடபிள்யூட ரெஸ்லிங் மார்க்கெட்டை பிடிக்கலாம் டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து சிஎம் பங்க் இப்போ வரைக்கும் ப்ராபபிளி ஒரு ஃபேக்ஷனை லீட் பண்ணுறதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. கூடவே ராக்கோடைய ரெசில்மேனியா பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக ராவோட ப்ரிவியூ மேட்ச் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துடைய சம்மர் ஸ்லாமோடைய மோஸ்ட் அவைட்டட் ரிட்டர்ன்ஸ், மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன், பெட்டிங் ஆர்ட்ஸ், உங்களுடைய ஃபேன் போல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டன்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் அலாட் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஒரு சில டீசர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் அதை நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. காலில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மல் டபிள்யூஇ ஸ்டாரான ஜெஃப் ஹார்டியை பற்றி தான். ஸோ ஜெஃப் ஹார்டியும் வரைக்கும் மேன் ஹார்டியும் சேர்ந்து டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெஃப் ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிற அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெஃப் ஹார்டியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிவீல் பண்ணியிருக்காரு. பஸ்டன் ஓப்பன் ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டேக் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி. அந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கண் கலங்கிட்டாராமா. ஸோ கண் கலங்கினது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லாக திங்க் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ வந்து நானும் என்னோடய பிரதரும் சேர்ந்து ஹானர் ஆகுமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஜெஃப் ஹார்டி நீங்கள் மட்டும்தான் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டேக் ஆக போகிறீங்க, ஸோ உங்களை மட்டும்தான் இன்டேக் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சொன்னதுக்கு, ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காராமா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் என்னோடய பிரதர் வந்து பார்த்திங்கன்னா டுகெதராக வந்து பார்த்திங்கன்னா ஹானர் ஆகணும். ஸோ அப்போ ஹானர் ஆகும்போது மட்டும் எங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்கள். ஸோ சோலோவெல்லாம் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் ஆகிற வாய்ப்பு எனக்கு வேணான்றதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஜெஃப் ஹார்டி சொல்லியிருக்காரு. ஸோ ஜெஃப் ஹார்டி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ ப்ராபப்ளி வந்து அவர் வந்து சோலோவாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் ஆனால் நல்லாயிருக்குமா, இல்லை மேட் ஹார்டி பிரதர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ட் ஆனால் நல்லாயிருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பீப்புள்ஸ் சாம் ராக்கை பற்றி தான். ஸோ ராக் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி கமிட்மெண்ட்டில் இருக்காருன்னு உங்களில் நிறைய பேர் இது இருக்கும். த ஸ்மாஷிங் மிஷின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் இப்போ வரைக்கும் கரண்டாக கமிட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில் ஃபீட் பார்த்தீங்கன்னா வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் ராக்கோடைய அந்த மூவியோடைய ஃபிலிம் டேக்கிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சாமா. ஸோ ராக்கோடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சாமா. அந்த மூவியை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. ஸோ இப்போ வரைக்கும் ராக் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரெசில்மேனியா முடிஞ்ச அந்த ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். நம்ம கோடி ரோட்ஸ் கூட கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ அந்த மொமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் திரும்ப வரும்போது ஒன்று தான் ஃபேஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட ராக் சொல்லியிருப்பார். கூடவே ஒரு கிஃப்ட்டும் கூட பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ராபப்ளி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரிட்டன் ஆகும்போது ராக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோடி ரோட்ஸை தான் கம்ஃபர்ட் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு சில ரூமர் சொல்கிறாங்க, ஸோ ராக் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வரான்ற மாதிரி. பட் சம்மர் ஸ்லாமுக்கு வர்றதுக்கு பதிலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ராயல் ரம்பிள்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் ரெசில்மேனியாவில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பெரிய பேப்பரிஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சர்வைவர் சீரிஸ் பேட் பிளட்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி கிரவுன் ஜோல் கூட வருது. பட் இருந்தாலும் கிரவுன் ஜோலில் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் நடத்த மாட்டானுங்க. ஸோ பிக்கஸ்ட் மேட்ச் எல்லாம் கிரவுன் ஜோலில் நடத்தலான்னு பார்ப்பாங்க. பட் ஐகானிக் மேட்சஸ் எல்லாமே வந்து ரெசில்மேனியாவில் தான் இருக்கணுன்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ நினைப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி ரெசில்மேனியாவில் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஇடபிள்யூ எப்பவுமே வந்து 1 மில்லியன் வியூஸை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷோக்கும் அடிக்காதுன்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் எரிக் பிச்சாஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 83 வீக் பாட்காஸ்ட்ன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து எரிக் பிச்சாஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஇடபிள்யூட டைனமைட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 1 மில்லியனை கிராஸ் பண்ணாதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் அந்த கம்பெனியோடைய விஷன், ஸ்ட்ராட்டஜி, கிரியேட்டிவ் எல்லாமே வந்து பொட்டன்ஷியலி அவங்க சிச்சுவேஷனுக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து பண்ணுறாங்களாமா. குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக பண்ணாமல், ஸோ ஒரு சில விஷயம் அவங்க கம்பெனியை கேரி பண்ணாமல், ஸோ அவங்க மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாத்தையும் கெடுத்துட்றாங்கன்றதை எரிக் பிச்சாஃப் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கூடவே சொல்லியிருக்காரு, ஸோ ஃபுட்பால் சீசன் வேறு போகுது. ஸோ ஏஇடபிள்யூ இப்போ வரைக்கும் அவங்களுடைய அந்த வியூவர்ஷிப் நம்பர்ஸை வந்து
மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற கம்பெனிஸோட கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறத விட அவங்க வந்து அவங்க சொந்த கம்பெனியை பார்க்கணுன்றது தான் வந்து என்னோட ஒப்பீனியன்ற மாதிரி வந்து நம்மளோட எரிக் பிச்சாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மற்ற கம்பெனி ஏஐடபிள்யூ மற்ற கம்பெனியோடய காம்பீட் பண்ணுறதை விட்டுவிட்டு நீங்கள் சொந்த கம்பெனியவே எந்த லெவலுக்கு நம்பர்ஸ்லாம் ட்ரா பண்ண முடியுன்ற மாதிரி பாருங்கன்றதை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் எரிக் பிச்சாஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எரிக் பிச்சாஃப் கரெக்டாக சொல்லியிருக்காரான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த பாயிண்ட்டை அக்ரி பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூ எடுத்துக்கிட்டோம்னா எப்படியாச்சும் வந்து டபிள்யூடபிள்யூ இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணி தான் ஷோ ஓட்டணுமா? ஸோ ஏஐடபிள்யூ எடுங்க, டபிள்யூடபிள்யூலாம் எடுத்துக்கோங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி. ஸோ ஏஐடபிள்யூலாம் நினச்சா எவ்வளோ வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். பட் ஏன் பண்ணலைன்னா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கேராகவே எடுத்துக்கலாம். அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி ஸோ அப்படியாச்சும் ரேட்டிங்ஸ் ஏற்றலான்னு பார்க்குறானுங்களே ஒழிய சொந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஐடபிள்யூ பார்க்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மெர்சிடிஸ் மோன் என்ற சாஷா பேங்க்ஸ், ஸோ மல்டி டைம் விமன்ஸ் சாம்பியனான நம்மளுடைய மெர்சிடிஸ் மோன் சாஷா பேங்க்ஸ் தான். ஸோ சாஷா பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏஐடபிள்யூவில் இருக்காங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து ஏஐடபிள்யூடைய டிபிஎஸ் டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மெர்சிடிஸ் மூன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸோ ஃபேன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில இன்ட்ராக்ஷனில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இப்போ கரண்ட்டாக ஏஐடபிள்யூவில் உள்ள ஹேர் வந்து டபிள்யூடபிள்யூவில் உள்ள சாஷா பேங்க்ஸை தான் ரெஃபர் பண்ணுதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மெர்சிடிஸ் மூன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் சேம் ரெஸ்லர் தான், அதே அக்மார்ட் மார்க் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏஐடபிள்யூ என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஸோ ஏஐடபிள்யூன்றது ஃபுல்லாக ஒரு குப்பை தான். அதுவும் எந்த மாதிரி ஃபில் ஆகிருக்குன்னா ஸோ ஏஐடபிள்யூ ஃபுல்லாமே வந்து எக்ஸ்டபிள்யூ ரெஸ்லரால் வந்து ஃபில்லப் பண்ணுது. ஸோ அதைத்தானே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபில் பண்ணி என்ன அப்படி நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெர்சிடிஸ் மூன் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐடபிள்யூ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எக்ஸ்டபிள்யூ ஸ்டார்ஸ் நிறையாவே இருக்காங்க. ஒரு 80% ப்ளஸ் அவங்க அந்த மாதிரி ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 20% ஆஃப் தான் வந்து மற்ற கம்பெனி, அதுவுமே வந்து ஏஐடபிள்யூட ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, கைகூட்டி எண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. மற்றபடி எல்லாம் கென்னி ஒமேகாலேருந்து ஒக்காடாலேருந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கம்பெனிஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ ஏஐடபிள்யூட சொந்த ப்ராடக்ட்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்லருமே கிடையாது. ஸோ அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஏன்னா ஏஐடபிள்யூ நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நான் ஹியரிங்ஸ் மட்டும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வர ஸோ இந்த மாதிரி இருக்கும்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். என்னோட அஷ்யூம்ஷன் கரெக்டான்றதில் தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ நம்மளுடைய எம்பிபி பற்றி தான். ஸோ எம்பிபி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கான்றதை விட ஒரு டெபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிளட் ஸ்பாட் 11ன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிருக்காரு. அதில் குறிப்பாக சொன்னால் நம்மளுடைய க்ரீட் பிரதர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வந்து எம்பிபி தான். ஸோ எம்பிபி வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கான்ட்ராக்ட் இப்போ வரைக்கும் நான் கரண்ட்டாக ஒரு கம்பெனியை கூட கான்ட்ராக்ட் இருக்கேன், அந்த கம்பெனியை நான் மென்ஷன் பண்ணல, இப்போ வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றதை வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து திரும்ப போகிறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கும் ரெடியாக இல்லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பியும் நான் டபிள்யூடபிள்யூ போகிறது கிடையாது, அண்ட் ஆல்சோ நான் ரிட்டையரும் ஆக மாட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்பிபி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஐடபிள்யூ போனால் கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஏஐடபிள்யூலாம் வந்து உங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டபிள்யூடபிள்யூ இருந்தீங்கன்னா வாங்கன்னு வெல்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் டாப் கம்பெனிஸில் உள்ளது தான். ஸோ நம்பர் 1 ரெஸ்லிங் ப்ரொமோஷனாக இருக்கிறது டபிள்யூடபிள்யூ. ஸோ டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனி போனாலும் நீட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கேன்றதையும் சொல்லுங்கள். ஸோ 6வது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ராக்கோட ரெஸ்ல்மேனியா பிளானை வந்து இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு யூஎஃப்சியோடைய 304 பேப்பரையும் நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக மெயின் ஈவெண்ட் லியான் எட்வர்ட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய பெலால் முகமதுக்கான மேட்ச் நடந்திருக்கு. அதில் பெலால் முகமது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து டாமினன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருப்பார். ஃபுல்லாகவே அவர் தான் வந்து டாமினன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம யூஎஃப்சியை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூசியிலேருந்து வந்துடுவோம். ஸோ அந்த மேட்ச் அதாவது வந்து குறிப்பாக சொன்னால் கோவை மெயின் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாம் ஆஸ்பினல் வர்சஸ் நம்மளுடைய பிளேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதில் டாம் ஆஸ்பினல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே ஃபினிஷ் எடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் டாம் ஆஸ்பினல் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
ஸோ டாம் ஆஸ்மாவுக்கும் நம்ம ஜான் ஜான்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது. ஸோ டபிள்யூடபிள்யூல எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக் வர்சஸ் ரோமன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ராக் வர்சஸ் கோடி நடந்துச்சோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் ஜான்ஸுக்கும் ஸ்டிப்புக்கும் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது. இதுக்கப்புறமா வந்து ஜான் ஜான்ஸுக்கும் ஆஸ்பினாலுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ போத்துமே வந்து பார்த்திங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான். பட் போத்துமே வந்து அன்டிஸ்பியூட்டட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தான்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. இது ரிலேட்டட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. யூஎஃப்சி ஃபேன்ஸ் ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்ருங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராவோட மேட்ச் கார்டு ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ராவோட மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து லாஸ்ட் வீக்லேயே கன்ஃபார்ம் பண்ணது குந்தர் வர்சஸ் ஃபின்பாலருக்கான மேட்ச், சேவியர் வுட்ஸ் வர்சஸ் கிரெலின் காஸ்க்கான மேட்ச் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாரு செத் ராலின்ஸ் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டியர் கிட்டே சிஎம் பங்க் கூடன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைரா வல்கேரியா, கேடன் காட்டனா சென்ஸ் வர்சஸ் நம்மளுடைய சோனியா டெவில், ஜோய் ஸ்டார், ஜேனா வெஸ்லருக்கான 6 women tag team மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷேமஸ்க்கும் பிரான்சன் டேட்டுக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட் பிரதர்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட அகிரா தோசாவா ஓடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச்சில் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக மண்டே நைட் ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச் பண்ணியிருக்காங்கன்றது என்னோட ஒப்பீனியன் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஏதாச்சும் கிடைச்சிருந்தா நான் அதை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணேன். நீங்கள் கம்யூனிட்டி டேப்பே ஒழுங்காக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதில்ல. பட் நிறையா 50% நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பை நல்லாவே வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெயின் அப்டேட் நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்கை பற்றி தான். ஸோ சிஎம் பங்க் கிட்ட இப்போ வரைக்கும் ப்ராபபிளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ஷனை லீட் பண்ணுவீங்களான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டட் சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் ரிங் சைட் கொலாபரேட்டிவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளான்ஸும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானும் டபிள்யூடபிள்யூயும் எடுக்கலை. ஸோ ப்ராபபிளி ஃப்யூச்சரில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை லீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்மளோட சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. சிஎம் பங்க் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எந்த ஒரு ஃபேக்ஷன்லையும் லீட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிளான்ஸும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணல. மேபி ப்ராபபிளி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி சிஎம் பங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேக்ஷனை லீட் பண்ணுற பொறுப்பை கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ அவர் ஹீல்டனும் பண்ண வைக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆகும். அவர் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் ஒரு ஹீல் டர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வீடியோ 12 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் டைம் மிஸ் பண்ணாமல் ஃபைனல் மெயின் அப்டேட்ஸ்க்குள்ள முதல்ல. ஸோ ஃபைனல் மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூட மார்க்கெட்டை டபிள்யூடபிள்யூ பிடிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏஐடபிள்யூ ஸ்டார் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு யாருமே கிடையாது, தண்டர் ரோசான்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆலின் ரெஃபர் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆலின் பேப்பரையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26 பார்த்தீங்கன்னா நடத்த போகிறோம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் டபிள்யூடபிள்யூ வந்து இப்போதைக்கு நம்மளுடைய லண்டன் மேயரான ஷாதிக் கானை வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது பிஸ்னஸ் வைஸ் நல்ல காம்படிஷனாக இருந்தாலும் அவங்க வந்து ஏஐடபிள்யூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் ஷாதிக் கானை மீட் பண்ணி ப்ராபபிளி லண்டனில் வந்து ரெசல்மேனியா நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி மீன் பண்ணி சொன்னாங்கன்னா, ஏன்னா ஏஐடபிள்யூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி ஸோ பயங்கர கிராண்டாக நடத்தியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 56,000 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கிளாஸ் அட் த கேஸ்டில் 64 கார்டிஃபில் நடத்தியிருந்தாங்க. இந்த இடத்துல வில்லிங்டன் அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு அரினாங்க, சரி ரைட் விட்ருங்க. ஸோ அந்த அரினாவில் வந்து 56,000 ப்ளஸ் ஆடியன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்களாமா ஆலின் பேப்பரியை. அண்ட் ஆல்சோ வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த பேப்பரியை நடத்துவோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த வருஷம் வர்றதை வச்சு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்கிறத பற்றி பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை சரிக்கலாம்ன்றதை வந்து ஏஐடபிள்யூட மார்க்கெட்டை சரிக்கலாம்னு டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நம்மளுடைய தண்டர் ராசான்றவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூட மார்க்கெட்டை பிடிக்கலாம்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்களான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்த்தா தான் ஸோ டபிள்யூடபிள்யூ ப்ராபபிளி ரெசல்மேனியா வந்து லண்டனில் நடத்தணுன்ற மாதிரி ஃபோக்கஸ் வச்சுருந்தாங்கன்றத லாஸ்ட் இயர்லேருந்து அப்டேட் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா லாஸ்ட் இயரில் நம்ம ஜான்சினாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு லண்டனில் மணி இந்த பேங்க் நடக்கும்போது. ஸோ ரெசல்மேனியா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரெசல்மேனியாவுக்கு டிசர்வ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஏஐடபிள்யூ மார்க்கெட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் இங்கே மார்க்கெட்டிங்லாம் பிடிச்சி வைக்கல. இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து அதை பிடிக்கிறதுக்கு